ஓகே, நெக்ஸ்ட் எலமெண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், தட் இஸ் பாஸ்பரஸ். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அல்லோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பரஸோட அல்லோட்ரோபிக் ஃபார்ம். அல்லோட்ரோஃபின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல, அதாவது சேம் எலமெண்ட் பட் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் ஃபார்ம். அதாவது ஒரே எலமெண்ட் தான், அட்டாமிக் நம்பர் எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் அது எக்ஸிஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம அல்லோட்ரோபிக் நம்ம சொல்வோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் வந்து மேஜராக வந்து 3 அல்லோட்ரோபிக் ஃபார்மில் இருக்குது. அதாவது ஒயிட் பாஸ்பரஸ், தென் ரெட் பாஸ்பரஸ், அடுத்தது பிளாக் பாஸ்பரஸ். இந்த 3 ஃபார்ம்ஸில் உனக்கு பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பாஸ்பரஸ், ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஒயிட் பாஸ்பரஸ். முதல்ல ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஒயிட் பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ் தான். ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்ன ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் பேல் எல்லோ கலரில் மாறிடும் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் த லேயர் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ். அதாவது அந்த பாஸ்பரஸோட மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பாஸ்பரஸ் வந்து ஒரு லேயர் மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது எல்லோ கலராக உனக்கு மாறுது. தென் இதனோட கேரக்டரிஸ்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பாய்சனஸ் இன் நேச்சர். சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்சனஸாகவும் இருக்குது, அப்படி அதாவது விஷத்தன்மை கொண்டது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஹேஸ் கார்லிக் ஸ்மெல். கார்லிக் ஸ்மெல் அப்படின்னா என்னது? பூண்டின் மனம் உடையது. ஓகேவா? இதுக்கு ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூண்டோட ஸ்மெல் தான் இதுக்கும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோ இன் டார்க். அதாவது இருட்டில் வந்து நீங்கள் இந்த ஒயிட் பாஸ்பரஸ், அதாவது ஆல்சோ கால்ட் அஸ் எல்லோ பாஸ்பரஸ், எல்லோ பாஸ்பரஸாக இருக்கிற இதை வந்து நீங்கள் இருட்டில் வச்சிங்க அப்படின்னா இது க்ளோ ஆகுது, அதாவது வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் அப்போ அந்த இடத்துல அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் அது இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால க்ளோ ஆகுது, லைட் எமிட் பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் பாஸ்போரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதனோட இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப லோ. இக்னிஷன் அப்படின்னா அந்த பற்றிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பற்றி எரியிற அந்த டெம்பரேச்சர் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப லோ, சீக்கிரமாக பற்றிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறது, ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் ஆஃப் ஏர், நீங்கள் காற்றுல ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னாவே போதும், அது தானாகவே பற்றி எரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், இப்போ ஒரு லேபில் வந்து இப்போ லேம்பில் வந்து ஒரு ஒயிட் பாஸ்பரஸ் இருக்குது, அந்த ஒயிட் பாஸ்பரஸ் நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்காமல் ஓப்பன் பண்ணி வெளியே வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா தானாகவே பற்றிக்கும், தானாகவே பற்றி லேபே கூட வெடிச்சிடும். ஸோ யாரும் போய் அதை பற்ற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஆட்டோ இக்னிஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பற்றி எரிஞ்சிடும். ஸோ அது ஏன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அப்படி இதுக்கு ஏரில் கம்பஷன் ஆகும்போது இது P2O5, அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்சைடாக இது ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெட் பாஸ்பரஸாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா பை ஹீட்டிங் 420 டிகிரி செல்சியஸ். 420 டிகிரி ஹீட் கொடுத்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஒயிட் பாஸ்பரஸை நம்ம என்னவா பண்ணலாம் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம 420 டிகிரியில் நம்ம ஹீட் பண்ணக்குள்ள அங்கே வந்து ஏர், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் லைட்டு ஏர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம ஹீட் பண்ணும்போது உனக்கு ஒயிட் பாஸ்பரஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். தென் அடுத்தது ரெட் பாஸ்பரஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒயிட் பாஸ்பரஸ் போல் நாட் பாய்சனஸ், இது பாய்சன்லாம் கிடையாது. அது இல்லாமல் இது டஸ் நாட் ஷோ பாஸ்போரன்ஸ், அதாவது இருட்டில் வந்து இது என்ன ஆகாது, பாஸ்பரன்ஸில் அந்த க்ளோ ஆகாது. ஸோ அதனால் இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸ் மாதிரி இதுக்கு பாஸ்பரன்ஸ் ஆக்டிவிட்டி இதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது டஸ் நாட் இக்னைட் அட் லோ டெம்பரேச்சர். ஒயிட் பாஸ்பரஸ் மாதிரி இது கம்மி டெம்பரேச்சர்லேயே பற்றி எரியிற தன்மையும் இதுக்கு கிடையாது. ஸோ ஒயிட் பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா பாய்சனஸ் இன் நேச்சர், பாஸ்பரன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, தென் லோ இக்னிஷன் இருக்குது. இது மூணுமே ரெட் பாஸ்பரஸ்க்கு இல்லை. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் பாஸ்பரஸை எகெயின் நம்ம என்னவா மாற்றலாம் அப்படின்னா ஒயிட் பாஸ்பரஸாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் பை பாயிலிங், அதாவது கொதிக்க வச்சு, அதாவது இன்னர்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னா காற்று எதுவும் இல்லாத அட்மாஸ்பியரில் நம்ம என்ன பண்ணோம், அதாவது எதுவுமே மற்ற கேஸஸ் எதுவும் இது கூட ரியாக்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருக்க அட்மாஸ்பியரில் ஹீட் பண்ணி கூல் பண்ணிங்க அப்படின்னா இதனோட வேப்பரை கூல் பண்ணக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒயிட் பாஸ்பரஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ஹேஸ் ஏ லேயர். சரியா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து ஒரு லேயர் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் உனக்கு இருக்குது. ஸோ அதனால் இது செமி கண்டக்டராகவும் யூஸ் பண்ணும்.
செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா சம்டைம் அதுக்கு அது என்ன சொல்கிறது சூட்டபிள் டைம் கிடைக்கக்குள்ள இட் கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி அதுக்கு தகுந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கும்போது அது அந்த வேலையை வந்து உனக்கு செய்யும். த 4 atoms in phosphorus. phosphorus வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஓகே பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் பாலிஅட்டாமிக், அதாவது 4 atoms வந்து ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பாலிமரிக் ஸ்ட்ரக்சரில் தான் உனக்கு இருக்கும். P4 பைண்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நைட்ரஜன் மாதிரி வந்து இது P3 வந்து இதில் ஸ்டேபிள் கிடையாது. சிங்கிள் பாண்ட் P தான் உனக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதாவது நைட்ரஜன் வந்து ட்ரிபிள் பாண்ட் ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால் இது கெமிக்கலாக இனர்ட்டாக இருக்குது அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் ஸ்டேஜில் இது வந்து லெஸ் ஸ்டேபிள், ஆனால் சிங்கிள் பாண்டாக இருக்கக்குள்ள ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால இந்த P4 atoms வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உனக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு P4 வந்து இன்னொரு P4 atom கூட சிங்கிள் பாண்ட் இதில் வந்து பைண்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இதுக்கு ஸ்டேபிள் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்வோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 அலோட்ரோஃபிக் ஃபார்மும் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன கலர் அப்படின்னா ஸ்கார்லட் அண்ட் வயலட் பாஸ்பரஸ் ஆல்சோ நவுன். நான் அதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ரெட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்லட் அண்ட் வயலட் பாஸ்பரஸும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதிகமான அளவு வந்து இப்போ நம்ம எதை பற்றி பேசுவோம்னா ஒயிட் அண்ட் ரெட் பாஸ்பரஸ் பற்றி நம்ம பேசுவோம். ஒயிட் பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்சனஸ் இன் நேச்சர், இட் ஹேஸ் பாஸ்பரன்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் இட் ஆல்சோ ஹேவ் கார்லிக் ஸ்மெல். அதை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது 1 மார்க்கில் கேட்பாங்க விச் ஒன் ஹேஸ் கார்லிக் ஸ்மெல் அப்படின்னா வந்து ஒயிட் பாஸ்பரஸ் அப்படின்னு இருக்கும். உனக்கு ஆப்ஷனில் ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் அப்படின்னு கலராக கொடுக்கக்குள்ள நீங்கள் ஒயிட் பாஸ்பரஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாஸ்பரஸ். பாஸ்பரஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். பாஸ்பரஸ் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி ரியாக்டிவான மெட்டல். ஸோ அதனால் ஃபாலோயிங் இனிமேல் வர கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எதில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கூட எல்லோ பாஸ்பரஸ்னாலும் ஒயிட் பாஸ்பரஸ்னாலும் ஒன்று தாம்மா. ஒயிட்டை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டாண்ட் பண்ண வச்சிங்கன்னா அது எல்லோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எல்லோ அப்படின்றது நிறைய இடத்துல வரும் இனிமேல். ஸோ எல்லோ பாஸ்பரஸ் நீங்கள் ஏரில் வச்சிங்க அப்படின்னா ரெடிலி கேச்சஸ் ஃபயர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இக்னிஷன் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து என்ன ஆகும்னா பற்றிக்கும். ஸோ ஏரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே பற்றி எரியும். ஸோ அப்போ வந்து உனக்கு டென்ஸ் ஒயிட் ஃபாக், அதாவது ஃபியூம்ஸு புகையெல்லாம் வந்து உனக்கு ஃபார்ம் பண்ணும். அப்போ உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். இதே ரெட் பாஸ்பரஸ் வந்து நம்ம இக்னிஷன் டெம்பரேச்சர் லோன்னு பார்த்தோம். ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு அல்லது பென்டாக்சைடு ஏதாவது ஒரு ஆக்சைடு உனக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்கள். பாஸ்பரஸ் 3 ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆச்சுன்னா P4O6. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா P2O3 வரும் பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. அதே மாதிரி 5 ஆக்சிஜன் கூட நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள உங்களுக்கு பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு P4O10. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா P2O5. அதாவது ஏன் வந்து நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணாமல் கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்பரஸ் 4ல் தான் எக்ஸிஸ்டாக இருக்கும். ஸோ அந்த 4ல் வந்து ஆக்சிஜன் பைண்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு பென்டாக்ளோரைடு ரெண்டுமே உனக்கு ஃபார்ம் பண்ணும். அது நம்பர் ஆஃப் குளோரின் எவ்வளோ பைண்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து குளோரின் பாஸ்பரஸ் ரியாக்ட் வித் குளோரின் ஃபார்ம் ட்ரை அண்ட் பென்டாக்ளோரைடு. எல்லோ பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப வயலண்ட்டாக என்ன சொல்கிறது வெடி சத்தத்தோடு கூட வந்து ரியாக்ட் பண்ணும். இதே ரெட் பாஸ்பரஸ் ரியாக்ட் ஆன் ஹீட்டிங். இதே வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒயிட் பாஸ்பரஸ் ரியாக்ட் பண்ணும். ரெட் பாஸ்பரஸ் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். தென் ரியாக்ஷன் வித் அல்கலி அப்படின்னா என்னது பேஸ், வாட்டர் கலந்து பேஸ். எல்லோ பாஸ்பரஸ் வந்து அல்கலி கூட ரியாக்ட் ஆச்சு, அதாவது பாயில் பண்ணக்குள்ள இனர்ட் அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் பண்ணிங்க வச்சிங்க அப்படின்னா சோடியம் ஹைப்போபாஸ்பைட் ப்ளஸ் பாஸ்பீன் உனக்கு கிடைக்கும்.
இது ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். பாஸ்பீன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ பாஸ்பரஸ் கூட அல்கலி ரியாக்ட் பண்ண வச்சு உனக்கு சோடியம் ஹைப்போபாஸ்பேட் பாஸ்பீன் உனக்கு ஃபார்ம் ஆகும். பாஸ்பீனோட ஃபார்முலா PH3. இது கேஸாக வந்து உனக்கு எவால்வ் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது பாஸ்பரஸ்னா, உனக்கு நைட்ரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணக்குள்ள நைட்ரிக் ஆசிட் வந்து பாஸ்பரை ஆக்சிடைஸ் பண்ணிவிட்டு பாஸ்பாரிக் ஆசிட் உனக்கு ஃபார்ம் ஆகும். நம்ம இது ஏற்கனவே நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் உனக்கு கிடைக்குது. தென் ரியாக்ஷன் வித் மெட்டல் கூட வந்து ரியாக்ட் ஆகக்குள்ள மெக்னீஷியத்து கூட ரியாக்ட் ஆச்சுன்னா மெக்னீஷியம் பாஸ்பைடு, கால்சியம் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கால்சியம் பாஸ்பைடு, தென் பொட்டாசியம் கூட சோடியத்து கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் பாஸ்பைடு. அதாவது பாஸ்பைடு வந்து உனக்கு மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகக்குள்ள உனக்கு கிடைக்குது. இதே மெட்டல்ஸ் லைக் சோடியம் பொட்டாசியம் கூட ரியாக்ட் ஆகக்குள்ள பாஸ்பரஸ் வந்து ரொம்ப விகோரஸ்லி, அதாவது ரொம்ப பயங்கரமாக வந்து ரியாக்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து யூசஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெட் பாஸ்பரஸ் வந்து மேட்ச் பாக்ஸஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மேட்ச் பாக்ஸஸ் சைடில் உனக்கு ரெட் கலரில் இருக்கும் பாருமா, அந்த ரெட் பாஸ்பரஸ். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டைன் அலாய்ஸ். பாஸ்பர் கலந்த அலாய்ஸ், எக்ஸாம்பிள் பாஸ்பர் ப்ரோன்ஸ், இந்த மாதிரி அலாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணவும் உனக்கு பாஸ்பரஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்பீன், அதாவது பாஸ்பரஸோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் பாஸ்பீன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்முலா வந்து என்னது PH3. பாஸ்பரஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரைடு. பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பீன் வந்து பாஸ்பரஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைட்ரைடு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது இம்பார்ட்டன்ட் ஹைட்ரைடு, ஏன் ஹைட்ரைட்னா H3 வந்து ஹைட்ரைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை பாஸ்பீன் நம்ம சொல்வோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, உனக்கு மேலே பார்த்தா அதே ரியாக்ஷன் தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, எல்லோ பாஸ்பரஸ் வந்து ரியாக்ட் வித் அல்கலி கூட அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸ் ப்ளஸ் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் ஹைப்போபாஸ்பேட் ப்ளஸ் பாஸ்பீன் உனக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுற பாஸ்பீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ்பீன் டைஹைட்ரேட், அதாவது P2H4 இருக்குது பாருமா, இந்த P2H4 கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் உனக்கு இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, பை பாசிங் த்ரூ ஏ ஃப்ரீசிங் மிக்சர், அதாவது கூலிங்காக இருக்க மிக்சர் வழியாக நம்ம பாஸ் பண்ணக்குள்ள இந்த டைஹைட்ரேட் கண்டென்ஸ் வித் ஒயிட் பாஸ்பீன் டஸ் நாட், அதாவது அந்த டைஹைட்ரேட் வந்து கண்டென்ஸ் ஆகி உனக்கு செப்பரேட் ஆகிடும். பாஸ்பீன் வந்து கேஸாகவே உனக்கு எவால்வேட் ஆகிடும். ஸோ பாஸ்பீன் கேஷியஸ் ஸ்டேட்லேயே நம்மளுக்கு கிடச்சிரும். அதில் இம்ப்யூரிட்டிஸாக இருக்க பாஸ்பீன் டைஹைட்ரேட் வந்து கண்டென்ஸ் ஆகிடும். ஸோ பாஸ்பீன் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பீன் கேன் ஆல்சோ பி ப்ரிப்பேர்டு பை இந்த கால்சியம் பாஸ்பைடு இருக்குல்லம்மா, அது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பாஸ்பீன் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி அலுமினியம் பாஸ்பைடு கூட HCl ஆட் பண்ணிங்கன்னா பாஸ்பீன் ப்ளஸ் அலுமினியம் குளோரின் கிடைக்கும். இது அனதர் ப்ரிப்ரேஷன் மெத்தட். தென் அடுத்தது பாஸ்பீன் வந்து பாஸ்பரஸ் ஆசிடை ஹீட் பண்ணுறது மூலமா பாஸ்பீனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து H3PO3 அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிடை ஹீட் பண்ணிங்கன்னா H3PO4 ஆல்தோ பாஸ்பாரிக் ஆசிட் ப்ளஸ் பாஸ்பீன் உனக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பியூர் சாம்பிள் ஆஃப் பாஸ்பீன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பியூர் சாம்பிள், ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் பியூர் சாம்பிள் ஆஃப் பாஸ்பீன் அப்படின்னு கேட்டால் இது எழுதணும் நீங்கள். பியூர் சாம்பிள் ஆஃப் பாஸ்பீன் வந்து பாஸ்போனியம் அயோடைட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோன்னா உனக்கு பாஸ்பீன் சோடியம் அயோடைட் வாட்டர் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். இது வந்து ஒரு கலர்லெஸ், தென் பாய்சனஸ் கேஸ் வித் ரோட்டன் ஸ்மெல். அதாவது இது ரொம்ப முக்கியமானது. இது கலர்லெஸ், எந்த கலரும் இருக்காது. பாய்சன், சரியா, நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கேஸ் தான். வித் ரோட்டன், அழுகிய மீனின் மனம் உடையது. அதாவது கேஸ் வித் ரோட்டன் ஃபிஷ் ஸ்மெல் அப்படின்னாவே நீ கண்ணை மூடிட்டு பாஸ்பீன் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு ப்ராப்ளம்லையும் இது கேட்பாங்க. இட் இஸ் லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர். வாட்டரில் வந்து கொஞ்சம் தான் கரையும். தென் அண்ட் இஸ் நியூட்ரல் டு லிட்மஸ் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நியூட்ரல், ஆசிடிக்கும் கிடையாது பேசிக்கும் கிடையாது. இட் கண்டென்சஸ் டு எ கலர்லெஸ் லிக்விட் அட் 188 கெல்வின். அதாவது கலர்லெஸ் லிக்விடாக வந்து இது கண்டென்ஸ் ஆகுது 188 கெல்வினில். அண்டு சாலிடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 139.5 கெல்வினில் சாலிட் ஆகுது. தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி.
ஓகே, தெர்மல் ஸ்டெபிலிட்டி இதை நம்ம பாஸ்பின் வந்து ஹீட் கொடுக்கக்குள்ள எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாஸ்பின் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் இன்ட்டு எலமெண்ட், தனித்தனி எலமெண்ட்டாக டீகம்போஸ் ஆகுது. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில், ஏர் இல்லாத சூழ்நிலையில் 317 கெல்வினில் இல்லை எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணும்போதோ அப்போ வந்து உனக்கு என்ன ஆகும்னா பாஸ்பரஸ் தனியாக ஹைட்ரஜன் தனியாக உனக்கு டிசோஷியேட் ஆகிடும். இதே வந்து கம்பஷன், காற்றை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எரிக்கும்போது பாஸ்பின் இஸ் ஹீட்டட் வித் ஏர் அப்ளை பண்ணி இல்லை ஆக்சிஜன் அப்ளை பண்ணி எரிக்கும்போது பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு கிடைக்கும். இந்த பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் எகெயின் ரியாக்ட் ஆகி மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட் உனக்கு ஃபார்ம் ஆகும். சரியா, ரெண்டு கண்டிஷன் உனக்கு. பாஸ்பரஸை ஹீட் பண்ணுறீங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் கடைசியாக உனக்கு மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து பாஸ்பரஸ் தனியாக ஹைட்ரஜன் தனியாக வந்து உனக்கு செப்பரேட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் நேச்சர். இதுக்கு பேசிக் நேச்சர் கொஞ்சம் வந்து காரத்தன்மையும் உனக்கு இருக்குது. பாஸ்பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி பேசிக், ஸ்ட்ராங் பேஸ் கிடையாது, வீக் பேஸு. ஃபார்ம்ஸ் பாஸ்போனியம் சால்ட் வித் ஹைட்ரஜன் ஆசிட். அதாவது பாஸ்போனியம் சால்ட்டு ஹைட்ரஜன் ஆசிட், ஹாலஜன் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது கிடைக்குதுன்றாங்க. பாஸ்பின் ப்ளஸ் ஹெச்ஐ, ஹாலஜன் ஆசிட்னா இங்கே ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. பாஸ்போனியம் அயோடைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த பாஸ்போனியம் அயோடைடு எகெயின் வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா பாஸ்பின் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா H3 ஹைட்ரோனியம் அயான் ப்ளஸ் அயோடியம் அயான் வந்து உனக்கு கிடைக்குது. It react with halogens to give phosphorus pentahalide. Halogens கூட react ஆச்சுன்னா pentahalides வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. தென் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, சில்வர் நைட்ரேட் கூட இது ரியாக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து சால்ட்டாக வந்து இது ப்ரெசிபிடேட் பண்ணிடும். ஸோ சில்வர் நைட்ரேட் ப்ளஸ் PH3 சில்வர் பாஸ்பேட் ப்ளஸ் HNO3 உனக்கு கிடைக்குது. ஸோ சில்வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசிபிடேட்டாக பாஸ்பேட்டாக மாற்றிடுது. Then it forms coordination compound with Lewis acid such as boron trichloride. boron trichloride கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அதாவது எலக்ட்ரானை மட்டும் ஷேர் பண்ணி ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரியா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்ட்டு. தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்பின். பாஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைப்ரிடைசேஷன், sp3 ஹைப்ரிடைசேஷன் உனக்கு. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 3 orbitals are occupied by bond pair and 4th corner is occupied by lone pair. அதாவது பாஸ்பரஸோட 4 சைட்ஸில் 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3யும் பாண்ட் பேரில் பைண்ட் ஆகிருக்கு, ஒரு பக்கம் லோன் பேரில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் த பாண்ட் ஆங்கிள் இஸ் ரெடியூஸ்டு டு 94. ஸோ அதனால் பாண்ட் ஆங்கிள் ரெடியூஸ் ஆகுது. அதாவது 3 ஹைட்ரஜன் இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் ரெடியூஸ் ஆகுது. பாஸ்பின் ஹேஸ் ஏ பிரமிடல் ஷேப். இது என்ன ஷேப் அப்படின்றது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதில் நீ நோட் பண்ண வேண்டியது என்ன ஹைப்ரிடைசேஷன், எத்தனை பாண்ட் பேர், எத்தனை லோன் பேர், தென் என்ன ஷேப்பு. ஓகேவா, என்ன ஷேப்பு, ரேராக பாண்ட் ஆகலும் கேட்கலாம். தென் யூசஸ் ஆஃப் பாஸ்பின். பாஸ்பினோட யூசஸ் என்ன அப்படின்னா மெயின் யூஸ் வந்து இட் ப்ரொடியூஸ் தி ஸ்மோக் ஸ்க்ரீன். ஸ்மோக் ஸ்க்ரீன் அப்படின்னா புகைத்திரை அப்படின்னு அர்த்தம். புகையிலே வந்து திரை மாதிரி உனக்கு தெரியும். மிஸ் எதுக்கு புகையில் போய் திரை போடணும் அப்படின்னா அது திரை கிடையாதுமா, இட் ப்ரொடியூசஸ் லார்ஜ் ஸ்மோக். நிறைய புகை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடலுக்கு நடுவுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து எங்கே போகிறது அப்படின்னு சிக்னல் தெரியாமல் அலையக்குள்ளே இந்த பாஸ்பின் நம்மளுக்கு யூஸ் ஆகும். எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்க, ஒரு சின்ன கண்டெய்னரில் கால்சியம் கார்பைடும் பாஸ்பைடும் கலந்து ஒரு மிக்சர் எடுத்துப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிக்சரை வந்து கடலில் எடுத்து போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இட் லிபரேட்ஸ் பாஸ்பின் அண்ட் அசிட்டிலின். பாஸ்பினும் அசிட்டிலினும் அது ப்ரொடியூஸ் பண்ணும் வென் த்ரோ டு த சி. அந்த லிபரேட்டட் பாஸ்பின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடனே வந்து என்ன ஆகும்னா ஃபயர், அதாவது உடனே பற்றிக்கும். தென் அது வந்து அசிட்டிலினையும் சேர்த்து பற்ற வச்சிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா திஸ் பர்னிங் கேஸ் சர்வ்ஸ் எஸ் எ சிக்னல். ஒரு ரெட் கலரில் புகை கலந்து எரியிற மாதிரி உனக்கு தெரியும். ஸோ அதிகமான அளவு புகை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த சிக்னலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ண நம்ம இது பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே நிறைய டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்பினை பயன்படுத்தி அந்த சிக்னலை ஏற்படுத்துகிறாங்கல்ல, இதுக்கு பேர் ஹோம் சிக்னல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் ஹோம் சிக்னல் அப்படின்னா இந்த யூசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிடுங்க. அதாவது கால்சியம் கார்பைடும் பாஸ்பைடு, கால்சியம் பாஸ்பைடு ஒரு கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் கடலில் தூக்கி போட்டிங்கன்னா அந்த வாட்டர் கூட ரியாக்ட் ஆகக்குள்ள பாஸ்பின் வந்து எரிய ஆரம்பிக்கும். அசிட்டிலின் வந்து அதை எரிய வச்சுடும். இட் ஃபார்ம்ஸ் ஸ்மோக். தட் சிக்னல் இஸ் கால்டு ஹோம் சிக்னல்.
Then next one is phosphorus trichloride and pentachloride. ஓகே, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடோட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடோட ஃபார்முலா வந்து PCl3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸை ஸ்டீம் ஆஃப் குளோரின் இஸ் பாஸ்டு த்ரோ த பாஸ்பரஸ். அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பாஸ்பரஸ் கூட நம்ம குளோரினை டேரெக்டாக வந்து ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது இல்லை அப்படின்னா தயோனைல் குளோரைடு கூட SOCl2னா சல்ஃபியூரைல் குளோரைடுன்னு சொல்லலாம், இல்லைனா தயோனைல் குளோரைடு கூடயும் சொல்லலாம். ஸோ அது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு சல்ஃபர் டை ஆக்சைடு தென் S2Cl2 வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வந்து நீங்கள் வாட்டர் கூட சேர்த்து ஹைட்ரலைஸ் பண்ணக்குள்ள உனக்கு பாஸ்பரஸ் ஆசிடும் HClலும் கிடைக்கும். H3PO3 அப்படின்னா பாஸ்பரஸ் ஆசிட் ப்ளஸ் HCl உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் அடுத்தது this reaction involve the coordination of a water molecule using a vacant 3D orbital on the phosphorus atom followed by the elimination of HCl which is similar to the hydrolysis of silicon tetrachloride. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மாதிரி தான் உனக்கு இது ஃபார்ம் ஆகும். ஏன்னா பாஸ்பரஸில் இருக்க டி வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் வந்து உனக்கு என்ன சொல்கிறது வாட்டர் வந்து பைண்ட் ஆகி ஒரு ஹைட்ரேட்டட் ஃபார்மில் உனக்கு இருக்கும். தென் அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா HCl உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மாதிரி தான் உனக்கு கிடச்சிருக்கு. தென் அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா the reaction is followed by 2 more steps to give பாஸ்பரஸ், அதாவது பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆனால் இந்த HPOCl ப்ளஸ் வாட்டரை நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணக்குள்ள H2PO2Cl உனக்கு கன்வெர்ட் ஆகிடும். எகெயின் இந்த H2 இதுக்கு இந்த சேம் காம்பவுண்ட் தான் இங்கேயும் இருக்குது, இது கூட வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள தான் உனக்கு வந்து H2PHO3 அதாவது பாஸ்பரஸ் ஆசிட் உனக்கு ஃபார்ம் ஆகுது. H3PO3 அதை தான் உனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து கோஆர்டினேட்டட் வித் பாஸ்பரஸ், அதாவது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு கூட வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டட் ஃபார்மில் ஃபார்ம் ஆகும். தென் OH வந்து பாஸ்பரஸ் கூட பைண்ட் ஆகிது. தென் அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள தான் பாஸ்பரஸ் ஆசிட் உனக்கு ஃபார்ம் ஆகும். இதே சிமிலர் ரியாக்ஷன் வித் அதர் மாலிகுல்ஸ் கண்டெயின் த ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். இதே மாதிரி நம்ம ஆல்கஹால் கார்பாக்சிலிக் ஆசிட் கூடயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எத்தனால் எடுத்துருக்காங்க C2H5OH + PCl3 எத்தில் குளோரைடு, அடுத்தது பாஸ்பரஸ் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் எத்தனால் எடுத்துக்கக்குள்ள எத்தில் குளோரைடு ப்ளஸ் பாஸ்பரஸ் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா C2H5COOH ப்ரொப்பனாயிக் ஆசிட் எடுத்திருக்காங்க. PCl5 போட்டிங்கன்னா ப்ரொப்பனாயில் குளோரைடு ப்ளஸ் பாஸ்பரஸ் ஆசிட் உனக்கு கிடச்சிருக்கு. ஸோ வாட்டரை ஆட் பண்ணியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்கஹால் ஆசிட்ஸை ஆட் பண்ணியும் நம்ம பாஸ்பரஸ் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு.